இன்றைக்கி மார்னிங் பார்த்தீங்கன்னா லைவில் ஒரு பயங்கரமான டிஸ்கஷன் போயிட்டுருக்கோம். கனி, ரம்யா, சுபிக்ஷா, விக்ரம், அதுக்கப்புறமா திவாகர் எல்லாருமே உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க. பேசிகிட்டு இருக்கும்போது யாரை பற்றி பேசிகிட்டு இருப்பாங்கன்னா, ஆப்வியஸ்லி பாருவையும் கமருதீன் பற்றி தான் பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ கனி சொல்லுவாங்க, பாருவுக்கு பயங்கரமாக கோவம் வருது, அவங்க நினச்ச மாதிரி நடக்கலைன்னொடனே பயங்கரமாக எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு அவ்வளோ கோவப்பட்டுட்டு போனாங்க. அன்றைக்கி அவங்க எல்லார் பாட்டிலையும் ரிஜெக்ட் பண்ணாங்க, ஆனால் அவங்க வேலை நடக்கலை அப்படின்னோடனே திவாகர் என்னை பார்த்துட்டு பயங்கரமாக கோவப்பட்டாங்க. நீ என்னை பற்றி யோசிக்கவே மாட்டேங்கிற, உன்னை பற்றி மட்டும்தான் யோசிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு செம்ம கோவப்பட்டாங்க அன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு கனி வந்து பாரு பற்றி சொல்லிட்டு இருக்காங்க. உடனே வந்து அதுக்கு வந்து சுபிக்ஷா சொல்கிறாங்க, அது மட்டும் இல்லை, நானும் விக்ரம் அண்ணாவும் இப்படி உட்காந்துட்டு இருந்தோம், அப்போ இப்படி கிராஸ் பண்ணி போனாங்க, கேமரா முன்னாடி விக்ரமை பார்த்து விக்ரம் அண்ணா ஃபேஸை பார்த்துட்டு இப்படி துப்பிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சுபிக்ஷா சொல்கிறாங்க. அப்போ வந்து எதுக்கு விக்ரம் அண்ணா பார்த்து எதுக்கு துப்பணும் அப்படின்னு சொல்லி கனி கேட்குறாங்க. அதுக்கு வந்துட்டு இல்லை, இந்த மாதிரி க்ரியேட்டிவிட்டியை கொஞ்சம் யோசிக்கணும், வெறும் நெகட்டிவிட்டியிலே மட்டுமே வந்து அட்டென்ஷன் வாங்கணும்னு ட்ரை பண்ணக்கூடாதுன்னு விக்ரம் அண்ணா சொல்லியிருப்பாங்க இல்லையா, அதனால தான் கோவப்பட்டு அப்படி துப்புனாங்க அப்படின்னு சொல்லிட்டு சுபிக்ஷா சொல்கிறாங்க. உடனே கனி சொல்கிறாங்க, ஆமாம், அன்றைக்கி சபரியை பார்த்தும் இப்படி தான் ஒரு நாள் பயங்கரமாக துப்புனா, அந்த மாஸ்க் டாஸ்க்கு முடிஞ்ச உடனே பயங்கர கோவத்தில் சபரியை பார்த்து இப்படி துப்பிட்டு போனா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆல்ரெடி அவங்க சுபிக்ஷாவை துப்புனாங்க, அதை நம்மளே பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே வந்து திவாகர் சொல்கிறாரு, ரொம்ப தன்னை பற்றி மட்டுமே யோசிக்குது அந்த பொண்ணு, வேறு யாரை பற்றியுமே யோசிக்கவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறாரு. சரி சொல்கிறாரு, பட் இவரும் யாரை பற்றியுமே யோசிக்காமல் மார்னிங் வந்த உடனே இவர் எல்லாரோட ஃபுட்டையும் சேர்த்து சாப்பிட்றாரு. அதை பற்றி அவருக்கு மறந்து போச்சு. ஆனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, பாரு வந்து தன்னை பற்றி மட்டுமே தான் யோசிக்கிறா, யாரை பற்றியுமே யோசிக்க மாட்டேங்கிறா, எப்போவுமே வந்து எனக்காக என்ன பண்ணுவீங்க, எனக்கு என்ன பண்ணுறீங்க, என்னை பற்றி யோசிங்க, இப்படியே தான் சொல்கிறா. அங்கே வந்துட்டு பார்த்தா என் காலில் வந்து விழுகிறா, அண்ணன் நீ கொஞ்சம் நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒற்றுமையாக இருப்போன்னு. இங்கே வந்து பார்த்தா என்னை பயங்கரமாக திட்டுறா, அங்கே ஒன்று பேசுகிறா இங்கே ஒன்று பேசுகிறா, எனக்கு எப்படி ரியாக்ட் பண்ணணுன்னே தெரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு திவாகர் வந்து பாரு பற்றி சொல்கிறாங்க. சரி, இவர் சொல்கிறதெல்லாம் ஓகே, ஆனால் இவரே வந்து யாருக்குமே இல்லாமல் பாருக்கு அந்த ஃபுட்டையும் சேர்த்து சாப்பிட்ருக்காரு. அந்த நூடுல்ஸ், எக் ரைஸ் எல்லாமே பாருக்கு அந்த ஃபுட்டையும் சேர்த்து சாப்பிட்ருக்காரு. ஏற்கனவே இவர் எல்லாரோட சாதத்தை சாப்பிட்றாரு, டீ ஜாஸ்தி எடுக்கிறாருன்னு இவர் பேரில் நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குது. ஸோ இவரும் இதே மாதிரி தன்னை பற்றி மட்டுமே யோசிக்காமல் மற்றவங்கள பற்றி யோசிச்சா கரெக்டாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். உங்களுடைய கமெண்ட் சொல்லுங்கள்.